நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர நில மீட்பு, தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றிருந்தேன். அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி? ஆனா நீங்க அரசியல் அதிகமா பேசாம கட்டுக்கதைகள் தான் அதிகமா பேசுறீங்க. அதனாலதான் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. எப்படி நான் வந்து மானூருக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு, அப்படி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பரிசல் மாதிரி தான் அது. ஆனா பரிசல் இல்ல, ஆமையோட ஓட தலையில போட்டு கடல்ல போய் நிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து நண்டு அப்படியே ஓபன் பண்ணா உள்ள வெந்திருக்கு. நண்டு உயிரோடு தான் இருக்கும், ஆனா உள்ள வெந்திருக்கு. நீ இந்த மாதிரி கட்டுக்கதை சொல்லின்னு இருந்தனா யாருன்னா மதிப்பா? அரசியல் அப்படி அரசியல் நோக்கியே போனோம். அதாவது கட்டுக்கதை நோக்கியே போயிட்டு இருக்குது உங்களுடைய பயணம். அது மட்டும் இல்லாம நீங்களும் சாட்டையானவனும் பேசுறது எப்படின்னா, மத்த அரசியல் கட்சியை பத்தி நீங்க பேசுறீங்க. எப்படி பேசுறீங்கன்னா அவங்க வந்து கிண்டல் பண்றீங்க. இது அரசியலே கிடையாது. அரசியல் வந்து கிண்டல் பண்றது கிடையாது. அவன் எப்படி இருக்கா அதை பார்த்து முடிச்சுட்டுமா, அவன் அப்படி இருக்கிறான். ஆனா நீங்க அவனை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவன் கூட்டம் இந்த மாதிரி கூட்டம், அவன் இந்த மாதிரி பண்றான், இவனெல்லாம் என்ன தெரியும் ஏது தெரியும். இது அரசியலே கிடையாது ஐயா. இனிமே நீங்க கட்டுக்கதைகள்லாம் அவுத்து விட வேண்டாம். இறுக்கமா கட்டி வைத்துக் கொள்ளுங்கள், அரசியலை செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.